எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ப்ளஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் தான் ஸ்கின் பத்தி தான் பேச போறோம். ஸ்கின்ல நம்ம கிட்டத்தட்ட 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒன்னு வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா கண்ணை சுத்தி கருப்பு, வாயை சுத்தி கருப்பு, இந்த சைடு லைட்டா ஒரு கருப்பு இருக்கு, கழுத்து ஃபுல்லா எனக்கு அப்படியே கருகருன்னு பேட்சா இருக்குன்னு சொல்றது, பிரா லைன்ல பேண்டி லைன்ல கருப்பு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம். அக்கல்ல வந்துட்டு நார்மலான கருப்பு விடையும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது. ரெண்டாவது வந்துட்டு மெலாஸ்மான்னு ஒரு விஷயம். இந்த கண்ணத்துக்கு ரெண்டு சைட்ல வந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஹைப்பர் பிக்மெண்டட் பேட்ச் இருக்கும். அதுக்கு பேர் தான் மெலாஸ்மான்னு சொல்லுவாங்க. அது எதனால வருது? மூணாவது வந்துட்டு ஆக்னி பத்தி பேச போறோம். ஆக்னி அப்படின்னா பெரிய பெரிய கொப்பளமா நல்ல ஒரு சூட்டு கொப்பளம் மாதிரி அங்கங்க வந்து அதுல இருந்து பஸ் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா ரத்தம் கூட ஒரு சில டைம் வரும், பெயின்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பேரு ஆக்னி. பிம்பிள்னா அப்ப என்னன்னு கேட்டா, இந்த ஆக்னி வர்றதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன சின்ன ஹீட் பால் மாதிரி வருதுல, அதுக்கு பேர் தான் பிம்பிள். ஸோ இது எல்லாமே ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாமா? ஓகே, முதல்ல வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பத்தி பார்க்குறோம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வெளியே இருந்து வர ஒரு விஷயம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். உள்ள இருந்து வர ஒரு விஷயம். உள்ள இருந்துன்னா ரொம்ப நாள் நீங்க தூங்காம இருக்கீங்க, நான் ஒரு 4-5 வருஷமாவே வந்துட்டு ஸ்கிரீனை பார்த்தே இருக்கேன், ரொம்ப நைட்டு முழிப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த ஐடி பீப்புளுக்கு, சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, சினிமால எடிட் பண்றேன், நான் நியூஸ் சேனல்ஸ் எடிட் பண்றேன், இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கண்ணை சுத்தி ஒரு கருப்பு வரும். ஸோ இது வந்துட்டு வெளியே இருந்து வர ப்ளூ லைட்டா அப்படிலாம் இல்ல. உங்க கண்ணை சுத்தி இருக்கிற ஸ்கின் வந்துட்டு நார்மல் ஸ்கின்னை விட ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின். அப்ப அதுல எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெஸ் போகும்போது அங்க ஏஜிங் கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்கும். அங்க மட்டும் wrinkles விழுகிறது, கண்ணே உள்ள போயிடுச்சு பாரு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சோ இந்த அண்டர் ஐ டார்க்னஸ், கண்ணை சுத்தி இருக்கிற கருப்பு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயின்னால, தூக்கமின்மை, ஸ்மோக்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுனாலும், ஸ்கிரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 6 to 7 hours வச்சுக்கிறது, பக்கத்துல உட்காந்து டிவி பாக்குறது, ப்ளூ லைட் இல்லாம ஒரு ஸ்கிரீன் கார்டு இல்லாம ரொம்ப நேரம் வந்துட்டு கம்ப்யூட்டர்ல உட்காருது, இதெல்லாம் வந்துட்டு இதோட ரீசன். ரெண்டாவது மூணாவதுல என்னது, வாய் சுத்தி கருப்பு, கழுத்துல கருப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் இருந்தாலும், தைராய்டு இருந்தாலும், நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வர போகுது. நிறைய பேருக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கே வார்ட் வர ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தைங்க என்ன சொல்ல, இப்பதான் எனக்கு பிரெக்னன்சி ஆகி பாப்பா பிறந்திருக்கு, எனக்கு இங்க அடிக்கடி வார்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய மறு வர ஆரம்பிச்சிருச்சு, எங்க அப்பாவுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பாக்கு இருந்தா நமக்கு வரும். ஆனா உங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு செரிமானம் நல்லா இல்ல, சர்க்கரை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, குளுக்கோஸ் சத்து வந்துட்டு உள்ள ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அதை நீங்க இன்னும் செரிமானம் பண்ணி வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. எக்ஸசிவ் குளுக்கோஸ் கண்டென்ட் சீக்கிரமா இன்னொரு 5 வருஷத்துல உங்களுக்கு சுகர் வந்துரும். அதோட இண்டிகேஷன் தான் இப்படி மறுவா வந்து நிக்குது. ஆனாலும் இந்த கழுத்தை சுத்தி கருப்பு எல்லாம் இருக்கும்போது அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாவே ஒரு பிசிஓடியோ பிசிஓஎஸோ இல்லைன்னா ஒரு டயபெட்டிஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றது. சும்மா இருக்கு நமக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் மேஜரா இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒபிசிட்டி, கொஞ்சம் உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு வரும். எல்லா ஒபிஸ் பேஷண்ட்ஸும் என்கிட்ட வந்துட்டு கேட்கறதே வந்துட்டு, இப்போ எனக்கு ஸ்கின்னுக்கு ஏதாவது சொல்லுங்க, கழுத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. நான் சொல்லுவேன் 10 கிலோ 12 கிலோ குறைச்சோன்னே அந்த கருப்பு இருந்ததா என்ன என்னன்னு கேளுங்கன்னு நான் சொல்வேன். எல்லாரும் அழகா 15 கிலோ குறைச்சிட்டு வந்த உடனே வந்துட்டு நான் எதுவுமே போடல, அது தானா போயிடுச்சு. இட் இஸ் ஆல் அபவுட் த ஹார்மோன்ஸ் ஒன்லி. சோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பத்தி பார்த்தாச்சு. மெலாஸ்மா அப்படின்னா என்ன? இந்த ரெண்டு கண்ணத்துலயும் பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்துட்டு ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய பெண்களுக்கு இருக்கும். இது எதனால மெயினா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூட்ரஸ் ஒரு வேளை ரிமூவ் பண்ணிக்கிட்டீங்கனாலோ, பிசிபி பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லைன்னா உங்களோட யூட்ரஸ்ல ஏதாவது கர்ப்பப்பை கட்டி இருக்கு அப்படின்னாலோ, என்ன கர்ப்பப்பையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் எப்பவுமே வந்துட்டு என் பேஷண்ட் மெலாஸ்மாவோட வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, நான் அந்த கிரீம் போட்டேன் இந்த கிரீம் போட்டேன். நான் சொல்லுவேன் டைரக்டா போய் ஒரு அப்டமன் ஸ்கேன் பாருங்க அப்படின்னு. பார்த்துட்டு வந்தா 1 சென்டிமீட்டர் அடினோமயோசிஸ் இருக்கு, ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு தான் வருவாங்க. அது வந்துட்டு ஒன் ஆஃப் தி சிம்டம்ஸ் ஆஃப் யூட்ரஸ் ஃபைப்ராய்டுன்னு அர்த்தம். இது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா இது இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ரெண்டாவது வந்துட்டு லங் இஷ்யூஸ், மூச்சில ஏதாவது ஒரு பிரச்சனை லைக் வீசிங், ஆஸ்துமா, இந்த மாதிரி ஏதாவது மூச்சு குழாயில பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மெலாஸ்மா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீட்டிங், நீங்க வந்துட்டு எனக்கு மெலாஸ்மா வந்துருச்சு, நான் இங்க க்ரீமா போடுறேன், எனக்கு ஒண்ணுமே செட் ஆகல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நமக்கு வீசிங் ஆஸ்துமா இருக்கா, அப்ப நம்ம ஒரு மூச்சு பயிற்சி பண்ணலாம், பிராணாயாமம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், வீட்டை விட்டு வெளியே போய் வாக்கிங் பண்ணி சுத்தமான காற்றை வாங்கிட்டு வரலாம். இப்படி நீங்க பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு அப்டமன் ஸ்கேன் பார்த்து கர்ப்பப்பையில தான் கட்டி இருக்கா அப்படிங்கறத பார்த்து அதை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிம்டமும் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மூணாவது, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பிரெக்னன்சி முடிஞ்சிருக்கிற அம்மாக்களுக்கு வந்துட்டு, இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்பதான் வயசுக்கு வந்து 6 மாசம் ஆகுதுன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் வர ஒரே ஒரு விஷயம் என்னது, ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸ். குட்டி குட்டியா பிம்பிள்ஸா ஃபார்ம் பண்ணி நம்ம அதை சூட்டு கொப்பளம், ஹீட் பால்ஸ் நினைச்சு அதுக்கப்புறம் அது பெரிய பெரிய சிஸ்டிக் லீஷனா மாறும், பெரிய பெரிய சூட்டு கொப்பளமா வரும். இங்க எனக்கு வரும், அப்புறம் வந்துட்டு ஆலோவேராலாம் வச்சு ரெடி பண்ணுவேன், அதுக்கப்புறம் இங்க வந்துடும். இங்க வந்து பயங்கரமா வலிக்கும், எனக்கு பஸ்ஸா டிஸ்சார்ஜ் இருக்கும், உடம்பு சூடாவே இருக்கும். இது எதனால வருதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிம்பிள்ஸும் ஹேர் ஃபாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஹேர் ஃபால் இருந்ததுன்னா பிம்பிள் வந்துடும், பிம்பிள் இருந்ததுன்னா ஹேர் ஃபால் வந்துடும்.
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்கின்னும் ஹேரும் நான் வைட்டல் ஆர்கன், அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்னி ஏன் வருது? உடல் சூடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிற மாதிரி எந்த விஷயத்துல நம்ம வந்துட்டு இருந்தாலும் ஆக்னி வரும். அப்போ உடல் சூடு எதெல்லாம் ஜாஸ்தி ஆகும் பாப்போமா? டீப் ஃப்ரைடு ஃபுட் எடுக்கும்போது, மைதா மாதிரி உணவுகள், எந்த உணவை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி நெஞ்சரிச்சல், வயிறு உப்புசம் இதெல்லாம் வருதுனாலே அது கெட்ட உணவுன்னு மட்டும்தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டீப் ஃப்ரைடு, மைதா, மேகி நூடுல்ஸ், பிரெட், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் நீங்க எடுக்கும்போது என்ன ஆகும்னா வயிறு வந்துட்டு இதை நான் அரைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால எனக்கு வயிறுல வந்துட்டு ஹீட் இன்னும் ஜென்ரேட் பண்ணணும். அக்னி ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா உடல் சூடு ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மதிய உறக்கம். நிறைய பேர் மதியம் தூங்குவீங்கல்ல, மதியம் ஒரு 4 நாள் தூங்கிட்டு 5ஆவது நாள் ஒரு சின்ன பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மதிய உறக்கம் உடல் சூட்டை நார்மலாவே ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். ஸோ மதியானம் நிறைய தூங்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். உடல் சூட நைட்டு தூங்கல அப்படின்னா பயங்கரமா ஜாஸ்தி ஆகும், ஹீட் பாடி ஆயிடும். ஸோ இதனாலையும் பிம்பிள்ஸ் நமக்கு வரலாம். ஒருவேளை நீங்க லேட் நைட் தூங்குனீங்கன்னா தயவு செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணுங்க. ஸோ தூக்கம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட்டா நைட் தூங்கினாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல நம்ம இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கரெக்டான ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்துக்க மாட்டோம், தூங்க மாட்டோம். இது ரெண்டு தான் திருப்பி பண்ணுவோம். அண்ட் நிறைய ஸ்கிரீன் டைம் பார்க்கும்போது, ஃபோன் பார்க்கும்போது உடல் சூடு ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்துட்டு ஆக்னி வருது. என்ன சொல்றீங்க? நான் நினைச்சேன் ஏதோ ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன்ஸ் தான் ப்ராடக்ட்னால நமக்கு ஒன்று வருமே தவிர்த்து உடல் சூடு மேஜரான ரீசனுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஸ்கின் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் அப்படிங்கிறது வந்துட்டு தி லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் ஆர் பாடி. இருக்கிறதுலே பெரிய உறுப்பு வந்துட்டு ஸ்கின் அப்படிதான். ஆனா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் வந்துட்டு நீங்க சாப்பிட்ற உணவுல இருக்கிற சத்து கடைசியா தான் போய் சேருமாமா. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸ்கின்னோ ஹேரோ வந்துட்டு நம்ம வாழ்றதுக்கான உறுப்பு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், வைட்டல் ஆர்கன்ஸ், நான் வைட்டல் ஆர்கன்ஸ் ரெண்டு விஷயம் இருக்கு. வைட்டல் ஆர்கன்ஸ்னா இவங்க இல்லைன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கிற சத்து எல்லாமே நம்மளோட குடல்ல இருந்து ரத்தம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் எல்லா வைட்டல் ஆர்கன்ஸையும் போய் பார்த்துட்டு இந்தா உனக்குன்னு சொல்லிட்டு உடல் உள்ளுறுப்புகளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா தான் ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் நெயில்ஸுக்கும் வந்து சேரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்னிலாம் ரெடி ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நல்லதா சாப்பிடணும். ரொம்ப மோசமான உணவுகள், சத்து இல்லாத உணவுகளா போட்டு வயிறை நல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நல்ல உணவுகளுக்கு வயிறுல இடம் இல்லாம போவே கூடாது. சோ இப்போ ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரிவர்ஸ் பண்றதுக்கு, அங்கங்க கருப்பா இருக்கு, அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு முதல்ல உங்களுக்கு PCOS, PCOD, தைராய்டு, டயபெட்டிக்லாம் இருக்கான்னு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. இருந்ததுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப உடல் பருமன் ஜாஸ்தியா இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 15 ல இருந்து 20 கிலோ நீங்க இழைச்சீங்கன்னா ஃபுல்லா ஈவன் டோன் ஆயிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ரெண்டாவது, மெலாஸ்மா இருந்தது அப்படின்னா ஒரு அப்டமன் ஸ்கேன் பார்த்துட்டு நமக்கு கர்ப்பப்பை கட்டி இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா அப்போ மெலாஸ்மாக்கு எக்ஸ்டர்னலா ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்க எந்த டாக்டர் கிட்ட வேணாலும் எடுத்துக்கலாம். மூணாவது, ஆக்னி. எல்லாரும் அக்கா ஆக்னிக்கு டிப்ஸ் சொல்லுங்க, அக்கா ஆக்னிக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு தான் கேட்குறீங்க. உங்களுக்காகவே ஒரு ஃபியூ டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் என்ன சொன்ன? ஆக்னி வந்துட்டு ஹீட் பாடி இருந்தா, உடல் சூடு ஜாஸ்தியா இருந்தா மட்டும்தானே வரும்னு சொன்னேன். அப்போ உடல் சூட தணிக்கணும்னா என்ன பண்ணணும்? லேட் நைட் தூங்கக்கூடாது. 9:30, 10 o'clock நைட்டு தூங்க போயிடுங்க. மதியம் தூங்குறீங்கன்னா மதியம் தூக்கத்தை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. மூணாவது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்க வந்துட்டு குடிச்சே ஆகணும். உங்களோட உடம்பு இட் இஸ் மேட் அப் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். இந்த உடம்புக்கு வந்துட்டு ஒன்னா O2 தெரியும், இல்லைன்னா H2O தெரியும். நம்ம ரொம்ப டயர்டா இருக்கும்போது எனக்கு ஒன்னா தண்ணி கொடு, இல்லைன்னா காத்து கொடு அப்படின்னு கேட்கும். நம்ம மயங்கி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? காத்து விடுங்க, நல்லா காத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிஜன் கேட்கும் நம்ம உடம்பு. ரொம்ப டயர்டா இருந்தீங்கன்னா நமக்கு தண்ணி கேட்கும், H2Oன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பு வந்துட்டு தண்ணி கேட்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? டீயை குடிச்சிடறோம், காஃபியை குடிச்சிடறோம். இது தாகத்துக்கு வேற ஏதோ கேட்கும்போது கொக்கோ கோலா குடிச்சிடறோம், போன்விட்டா குடிச்சிடறோம். ஸோ இந்த மாதிரியான தகாத உணவுகள் நிறைய எடுக்கிறதுனால ஹீட் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ, எப்பெல்லாம் டயர்டா இருக்கோ அப்பெல்லாம் வந்துட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி வந்துட்டு ஒரு 3 லிட்டர்ல 2 லிட்டர் தண்ணியா குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 1 லிட்டர் வந்துட்டு ஒன்னு நிறைய காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கணும். ஒரு நாள் கத்தாழை ஜூஸ், ஒரு நாள் மோர், ஒரு நாள் இளநீ, இன்னும் ஒரு நாள் வந்துட்டு நல்லா சில்லுன்னு பதநீர், நொங்கு, இந்த மாதிரியான உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய எல்லா ஜூஸும் வந்துட்டு நீங்க தாராளமா எடுக்கலாம். இதை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஹீட் கம்மியாகி தானாவே ஆக்னி வந்துட்டு கம்மியாகுது நீங்க பாப்பீங்க. இல்ல எனக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃப்ரூட்ஸே சாப்பிட்றேன், ஆனா என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா விட்டமின் C ரிச் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். ஆரஞ்சு, சாத்துக்குடி, பைனாப்பிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அது உங்க ஸ்கின்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அந்த
சிவப்பு கருப்பா இருக்குல்ல அதையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் ஏதாவது இந்த ஆக்னேக்குள்ள ஒரு வீக்கம் இருக்குல்ல, இன்ஃப்ளமேஷன், அதையும் கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் கண்டிப்பா இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆக்னே ஏதாவது இருந்ததுன்னா அறவே வந்துட்டு நீங்க பாலை தவிர்த்துக்கிறது நல்லது. டீ, காஃபி, பால்னால உண்டாக்குற எல்லா விஷயங்களும் தவிர்த்துக்கலாம். பன்னீர் மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம், பெருசா அது பிரச்சனை பண்ணதில்லை. ஆனா பாலை ஃபுல்லா நான் ஒரு 250 ml பால் குடிப்பேன், நான் காஃபி குடிப்பேன். கெஃபைன், காஃபி உங்களோட உடம்பு வந்துட்டு ஹீட் ஆக்குற மாதிரி வேற எதுவுமே ஹீட் ஆக்காது. நீங்க ரொம்ப உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நிறுத்த வேண்டியது காஃபி தான். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதனால இந்த ஜெனரேஷன்ல வந்துட்டு காஃபி அந்த அளவுக்கு மார்க்கெட் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஹைப் பண்றாங்கன்னு தெரியல. இந்த பிராய்லர் கோழியும் வந்துட்டு காஃபியும் வந்துட்டு இப்ப பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. யாரை பார்த்தாலும் கையில காஃபி வச்சுட்டு சுத்துறாங்க, which is very very bad for your health. காஃபி causes, அதாவது நீங்க கூகுள்லயோ சாட் ஜிபிடி எங்க கேட்டாலும் கெஃபைன் causes stress. அது உங்க ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணும். உடம்புக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஜாஸ்தி ஆகும்போது 100% உடம்புல எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ காஃபி யாரு குடிச்சாலும் லிமிட் பண்ணிக்கோங்க, on a regular basis எடுக்காதீங்க. இன்னொரு கடைசி டிப் என்னன்னா, நீங்க என்னைக்குமே உங்களோட தட்டுல 2 காய்கறி இல்ல ஒரு காய்கறியா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 200 கிராம் காய்கறி நீர்க்காய் நார்க்காயா எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிளஸ் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஃப்ரூட் ஆட எடுங்க. அந்த ஃப்ரூட் வந்துட்டு ஒன்னு விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்டா இருக்கலாம், பைனாப்பிள், ஆரஞ்சு, கோவா, சாத்துக்குடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னொரு வந்துட்டு மாதுளம்பழம், பப்பாயா இந்த மாதிரி மலமிளக்கி ஃப்ரூட்ஸா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து ஹீட் ரொம்ப உடம்புல ஜாஸ்தியாக மேஜரான ரீசன் என்ன, 3ல இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் மோஷன் போவேன் அப்படின்னு சொல்றது. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். மோஷனுங்கிறது காலை உண்டது மாலை, மாலை உண்டது நாளை. ஸோ காலையில மதியம் சாப்பிட்றது ஈவினிங் வந்துடணும், நைட் நம்ம சாப்பிட்றது காலையில வெளியே வந்துடணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் போகணும். அந்த பிரச்சனை இருந்தா அதை டக்குன்னு ரெடி பண்ணுங்க. அதுக்கு நீங்க திரிஃப்லா சூர்ணமே ரெகுலரா எடுத்துக்கலாம். 12 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா திரிஃப்லா சூர்ணம் எங்கேயாவது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஈவினிங் 6 மணிக்கு மேல நீங்க வந்து குடிச்சிட்டு தூங்க போய்க்கலாம். நைட்டு நீங்க டெய்லி இதை குடிக்கும் போது நல்ல மோஷன் கிளியர் ஆகும். நான் 4 நாளைக்கு ஒரு தான் மோஷன் போறேன்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அல்சர் பிரச்சனை இல்ல, நெஞ்செல்லாம் எரியும், அந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கடுக்காய் சூரணம் நீங்க வந்துட்டு வெளியே நாட்டு மருந்து கடையில வாங்கிக்கலாம். இல்லைன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி ஆர்டரும் பண்ணிக்கலாம். அந்த சூரணம் அதே 6 மணிக்கு ஈவினிங் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் 1/4 டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் டெய்லியுமே வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு 48 டேஸ் பண்ணிட்டு நீங்க விட்டுறலாம். இன்னும் ஒரு 90 நாள் பண்ணிட்டு விட்டுறலாம். இப்போ எல்லாமே நான் உள்ளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ வெளியே பூச்சிக்கா என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம்னு சொல்லட்டுமா? ஸோ எக்ஸ்டர்னலா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஒன்று வந்துட்டு வெறும் 1/2 டீஸ்பூன் மஞ்சளும் தேனும் நீங்க மிக்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஆக்னி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பேட்ச் டெஸ்ட் இங்க பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு அரிப்பு ரியாக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்க ஆக்னி மேல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி எடுக்கலாம். ஒரு 7 டேஸ் ரெகுலரா பண்ணும்போது நல்லாவே கம்மி ஆகிறது பார்த்துப்பீங்க. இது கூட கண்டிப்பா நீங்க நான் சொன்ன இன்டர்னல் ரெமடிஸையும் எடுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஆலோவேரா ஜூஸும் மஞ்சளும் இது ரெண்டும் சேர்த்து போட்டு நீங்க நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மூணாவது வந்துட்டு ஆறுமுகம் ஃபேஸ் பேக் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதை on a ரெகுலர் பேசிஸ் நீங்க ஒரு 20 டேஸ் 30 டேஸ் போடும்போது நல்லாவே ஆக்னி கம்மி பண்ணி கொடுக்கும். நாலாவது ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் உடைய சோப் எல்லாம் யூஸ் பண்ணாம கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு, என்ன நலங்கு மாவு, இது மூணுமே நீங்க வந்துட்டு ஃபேஸுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பாருங்க. ரொம்ப ஃபேஸ் வாஷ், சோப்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்காம. அண்ட் கடலை மாவோ, பாசிப்பயிறு மாவோ, நலங்கு மாவோ இது மூணுல நீங்க எது யூஸ் பண்ணாலும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், தண்ணி, அப்புறம் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது மூணும் தனியா யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் ரொம்பவே ட்ரை ஆகிற மாதிரி ஆயிடும். அண்ட் ஒன் மோர் திங், இதெல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு இப்படி ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்காது. தீஸ் ஆர் ஆல் நேச்சுரல் ரெமெடிஸ் அண்ட் பெர்மனன்ட் ஃபிக்ஸ். டெம்பரரி ஃபிக்ஸ்னா என்ன, அப்பத்திக்கு ஒரு க்ரீம் போடுவேன், வாஷ் பண்ணுவேன், எனக்கு ஒரு 5 நாள் அந்த க்ரீம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, திருப்பி எல்லாமே வந்துடும். இதுக்கு பேர் வந்துட்டு டெம்பரரி ஃபிக்ஸ். நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு நீங்க மொத்தமா உங்க லைஃப் ஸ்டைலை மாற்றும் போது பெர்மனண்டாவே உங்களுக்கு ஆக்னி திருப்பி வராத மாதிரி இருக்கும். நீங்க நல்லா கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆக்னி வந்தாலும் அதை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே ஒரு மினி டாக்டர் ஆயிடுவீங்க. அண்ட் இன்னொரு இன்டர்னல் மெடிசன் மாதிரி என்ன அப்படின்னா இந்த குப்பை மேனி, பொன்னாங்கண்ணி, ஆவாரம்பூ, கத்தாழை இது 4மே ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி ஒரு சம்பளத்தில் வச்சுட்டு அதுல இருந்து ஒரு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல கூட கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ஆயில் புல்லிங் பண்ணிட்டு பல்ல விளக்கிட்டு நீங்க காலையில ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 11 மணி அளவா மோர்லயும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேன்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியும் குடிக்கலாம். இதை on a ரெகுலர் பேசிஸ் ஃபார் 48 டேஸ் குடிச்சிட்டே வாங்க. சூப்பரா உங்க ஸ்கின் மாறதை நீங்களே பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் there will be a minimal difference. ஸோ குப்பை மேனி, பொன்னாங்கண்ணி, ஆவாரம்பூ, கற்றாழை 100 கிராம் ஒரு சம்பளத்துல மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 4மே பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கணும். இதனால உங்களுக்கு தனித்தனியா இலை மாதிரியும் வரும், பூ மாதிரியும் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம பவுடர் ஃபார்மே நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
வந்துருச்சு. ஆனா அடிக்கடி நீங்க வந்துட்டு நெய் போட்டு குளிக்கிறேன், வெண்ணெய் போட்டு குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல நாங்க வீடியோ பார்க்குறோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, தட் இஸ் நத்திங் பட் ஆக்னே இருக்கிறவங்க, ரொம்ப பிம்பிள் இருக்கிறவங்க அதை பண்ணவே கூடாது. அண்ட் ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அதை பண்ணவே கூடாது. நான் நேச்சுரலாவே வந்துட்டு ஒரு ட்ரை ஸ்கின் காரி. ஸோ நான் ரொம்ப ட்ரையா ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒன்னா நெய் போட்டு குளிப்பேன், இல்லைன்னா வெண்ணெய் போட்டு குளிப்பேன். இது ரெண்டும் நார்மலா என்னைக்காவது நான் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரையா ஃபீல் பண்ணா அதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நலங்கு மாவு போட்டு குளிப்பேன். நலங்கு மாவுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலந்துப்பேன். இல்ல நான் ரெகுலராகவே எண்ணெய் போட்டு குளிப்பேன், ட்ரையாலாம் நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொன்னா நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டு குளிப்பேன். ஸோ இது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஆனா ஆயில் பாத் இந்த மாதிரி எண்ணெய்கள் வெண்ணெய்கள் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஸ்கின் கிளியரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் மேக் ஷூர் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின். எல்லாத்தையும் மீறி மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம தூங்க போகும்போது நல்லா நிம்மதியான உறக்கம் இருந்துட்டாலே எல்லா பிரச்சனையும், நம்ம உடம்புல ஆக்னி மட்டும் இல்ல, ஹேர் ஃபால், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடும். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு அழகான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Sharmika. Bye.